ஹலோ வீவர்ஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து கணவன் மனைவி உறவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நிறைய விரிசல்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு விதமான முடக்க நிலையில தான் இருந்திருப்பீங்க. அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் ஒரு சில தொந்தரவுகளை நீங்க சந்தித்து இருந்திருப்பீங்க. அதாவது சரியான தூக்கம் இல்லாத காரணத்தால பாத்தீங்கன்னா மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்ததால உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் சந்தித்து இருந்திருப்பீங்க. மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமானது ரொம்பவே சவாலான வாரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாகிய நீங்களும் இருந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இனி வரப்போகின்ற வாரத்திலாவது கிரகங்களுடைய இடமாற்றத்தால் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. அந்த திருப்பங்களாவது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதா என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சாதகமாக நடந்து முடியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10/2/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். வரப்போகின்ற 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று கும்பத்திற்கு இடமாறப் போகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார். புதன் மகர ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார். வருகின்ற 11ஆம் தேதி கும்பத்திற்கு செல்ல போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார். மீனத்துல ராகு, கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது சூரிய பகவான் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது இது போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே அந்த தொழில் செய்வதற்கு எனக்கு இன்னுமே லைசன்ஸ் ஆனது கிடைக்க மாட்டேங்குது, நானும் பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளில் ஈடுபட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட லைசன்ஸ் ஆனது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க கொடுங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கைகள் மூலமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா எளிதில் அடையக்கூடிய வகையில் சூழ்நிலைகளுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அரசாங்க ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. போட்டி பந்தயங்களானது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையில் இருக்க போகிறது. சந்திரனுடைய இடமாற்றங்களானது மனதிற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் மனதளவில் ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான சோகத்திற்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா
சந்திரனுடைய நகர்வானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தினருடைய சந்தோஷத்திற்காக இரவு பகல் பாராம பார்த்தீங்கன்னா உழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்திற்கு என்ன நல்லதாக இருக்கக்கூடும், நம்முடைய குழந்தைகளுக்கு எது நல்லதாக இருக்கக்கூடும், எதிர்காலத்திற்காக நம்ம எப்படி பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடுங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா இரவு பகல் பாராம பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் செயல்படுவீர்கள். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. துணிச்சலோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதன் மூலமாக சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக சில இடங்களில் விட்டு கொடுத்து போவீர்கள். அதன் மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடுங்க. ஏன்னா நம்ம விட்டு கொடுத்து போவதால் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நமக்கு பெரிய இழப்புகள் அந்த இடத்துல வரப்போவது கிடையாது. இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான குழப்பங்கள், அதே போல் ஆரோக்கிய ரீதியாக நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வராமல் இருக்கக்கூடும். ஸோ விட்டு கொடுத்து போவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களிலும் சரிங்க, குடும்பங்களில் எந்தவித கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. புதன் பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பிற்காக சில விஷயங்களை முன்னெடுத்து வருவீர்கள். பெற்றோர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து கொள்வீர்கள். குரு 6ஆம் வீட்டில் இருக்காரு. தள்ளிப்போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்து முடியக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே திருமணத்தில் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னதான் முயற்சி செய்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திருமணமானது நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வகையிலையும் இந்த வாரமானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே புதிய வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த வாரம் தாராளமாக வாங்கலாங்க. நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கைக்கு பணமுமே தாராளமாக வந்து சேருங்க. இதன் மூலமாக எளிமையாக அந்த புதிய வாகனத்தை வாங்கலாங்க. அந்த வாகனத்தை வாங்குவதன் மூலமாக வீடுகள்லையுமே நல்லதானது பல நல்லது விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நாம் கூட சொல்லியிருப்போம் இல்லையா, சில பொருட்களை வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாக அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பல சுபமான விஷயங்களானது நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வகையில் தான் நீங்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்குங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில நல்லதுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை இப்போது நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க. புதிய வாகனம் வாங்கிட்டு வரலாம். அதே போல தனுசு ராசி நேயர்கள் மனைவி பிள்ளைகளுடைய விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க நிறைவேற்றி வைப்பீர்கள். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இள வயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வார்கள். வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி திருமணத்தை நடத்தக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்களுடைய காதல் வாழ்க்கையை உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய சம்மதத்தோடு உங்களுடைய திருமணத்தையும் நடத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் சனி 3ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. நிலம் விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே யாராவது நிலம் விற்கணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போது அதற்கு நேரமுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக நிலத்தை வித்துட்டு வேறு ஏதாவது வாங்கணும், இல்லைனா பணத்தை நம்ம வேறு ஏதாவதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதற்கு இந்த நேர காலம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நிலம் விற்பனையில் அதீத லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கின்றது. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். கேது 10ஆம் வீட்டில் இருக்காரு. நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கேட்ட இடத்துல உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பணமான
பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 11 மற்றும் 12 2 நாட்களுமே சந்திராஷ்டமம் என்பதால் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் வாய் வார்த்தைகளில் ஈடுபட வேண்டாங்க. அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிருங்க. இந்த 2 நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2 நாட்கள் மட்டும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.